அண்மைச் செய்தி. தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்கப்படுமா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழக அரசு விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கேஃபேயில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர் தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரஞ்சிலே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் இரு பிரிவினரிடையே கலகலத்தை தூண்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் ஷோபா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி ஷோபா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் வேறு இரு நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி இந்த கருத்தை தெரிவித்ததாகவும், பெங்களூருவிலும் இது சம்பந்தமாக பதியப்பட்ட வழக்கிற்கு கர்நாடகா உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளதாகவும், தனது கருத்துக்கு எக்ஸ் தளத்தில் மன்னிப்பு கோரியுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் தரப்பில் வாதிடப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் மன்னிப்பு கோரும் விவகாரம் தொடர்பாக அரசின் கருத்தை அறிய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இதையடுத்து இது போன்ற வழக்கில் பொதுக்கூட்டத்தில் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டி, அதே போல செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என அரசிடம் விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜூலை 31ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.